ஹலோ ஆஸ்பிரன்ட்ஸ், இந்த வீடியோ லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட் வீடியோவில் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, லைக் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன, ஸோ ப்ரொடக்ஷன், கேபிட்டல் ஃபார்மேஷன், இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் சைடில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்ன மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கணும், கேபிட்டல் ஃபார்மேஷன் ஒன்று இருக்கணும், ஃபைனலாக கன்சம்ஷன் ஒன்று இருக்கணும். ஸோ கன்சம்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரை போய் ரீச் பண்ணுறது. ஸோ இந்த கஸ்டமரை போய் ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும், ஸோ அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதெல்லாமே தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கன்சம்ஷன் ஒன்று நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிமாண்டுன்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கணும். ஸோ அந்த டிமாண்டை மேட்ச் பண்ணுறதுக்கு சப்ளைன்னு ஒன்று இருக்கணும். ஸோ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இது ரெண்டும் சேர்ந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்சம்ஷன் அப்படின்ற ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து கவர் ஆகும், கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்போது டிமாண்ட் அப்படின்றது பீப்புளோட வாண்ட்ஸ். ஸோ நமக்கு மக்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம சப்ளை கூட்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரு சில லாஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டிமாண்ட். இந்த லா ஆஃப் டிமாண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டிமாண்ட் எப்பயுமே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ப்ரைஸ். ஸோ அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ஏற ஏற அதோட டிமாண்டுன்றது மார்க்கெட்டில் கம்மியாகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் ஏறுச்சுன்னா கண்டிப்பாக அதோட டிமாண்ட் என்ன பண்ண போகுது, கம்மி தான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம். ஸோ அதுவே 100 ரூபாய்க்கு ஒரு டைமில் விற்கிது அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு வேளை நமக்கு அது ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுதுன்னா அப்போது நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்க மாட்டோம். இன்கேஸ் சேம் ப்ராடக்ட் நமக்கு வந்து 50 ரூபாய்க்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். ஸோ அப்போது ப்ரைஸ் கம்மியாக இருக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஏற ஏற டிமாண்டுமே கம்மியாகிடும். ஸோ இதை தான் வந்து லா ஆஃப் டிமாண்டில் சொல்கிறாங்க. ஹவவர் இதுக்குன்னு ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிஃபன் குட்ஸ் அண்ட் வெப்லன் குட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்க வந்து நம்ம லா ஆஃப் சப்ளை. ஸோ லா ஆஃப் டிமாண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ லா ஆஃப் சப்ளையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் ப்ரைஸுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா சப்ளை ஆஃப் கூட்ஸுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா எல்லா ப்ரொடியூசர்ஸுமே என்ன பண்ணுவாங்க, ஸோ அதை தான் ட்ரை பண்ணி அதேமாதிரி ஒன்று ரெடி பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு எக்கனாமியில் வந்து ரைஸ் தான் அதிகமாக தேவைப்படுது, ரைஸோட ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குன்னா வீட்டை விட ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துவோம். ஸோ என்ன பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு ப்ரொடியூசருமே வந்து வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி விற்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே ப்ரைஸ் எதில் அதிகமாக கிடைக்குதோ அதுக்கு தான் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி விற்க பார்ப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ப்ரைஸ் ஏற ஏற சப்ளையுமே ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் சப்ளை. ஸோ இந்த லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் லா ஆஃப் சப்ளை இது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது டைரக்ட்லி ப்ரொபோஷனல், எது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்றது தெரியணும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இப்போ லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்த்தோம். அதில் ஒரு சில கூட்ஸ் வந்து இதை வந்து எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணாது லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் இருக்குது. கூட்ஸில் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்மீடியட் கூட்ஸ், ஃபைனல் கூட்ஸ்னால் என்ன, கேபிட்டல் கூட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது வந்து ப்ராடக்ட் வந்து வெளில வரும்போது வந்து ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த கூட்ஸை என்னென்ன டேர்ம் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். இதே கன்சம்ஷன் சைடில் கூட்ஸை என்ன மாதிரி டேர்ம் பண்ணுவோம், ஸோ அந்த கூட்ஸுக்கு எப்படி ப்ரைஸ் ஏற ஏற அதோட டிமாண்ட் எப்படி வந்து மார்க்கெட்டில் இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் கூட்ஸ். ஸோ சப்ஸ்டியூட்ஸ் கூட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு மாற்று பொருள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டீ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட மாற்று பொருள் என்ன, காஃபி. ஸோ அப்போ டீன்னு ஒன்று இருக்குன்னா அது டீ இல்லை, இன்கேஸ் டீ இல்லைனா அதுக்கு சப்ஸ்டியூட்டாக இருக்கிறது போகிறது என்ன, காஃபி. ஸோ அப்போது இந்த சப்ஸ்டியூட் கூட்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அகைன் இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதோட டிமாண்டும் இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஸோ இப்போ டீ அண்ட் காஃபி எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் காஃபியோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ காஃபி வந்து இப்போ 1 kg வந்து ஒரு 1000 rupees விற்கிறாங்க, 500 விற்றுக்கிட்டு இருந்தது வந்து 1000 rupees போகுது அப்படின்னா ஸோ இங்கே டீயோட ரேட் அதே 500 தான் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க பீப்புள், ஸோ காஃபிக்கு சப்ஸ்டியூட்டான
டீயை எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை டீக்கு வந்து டீயோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதோட சப்ஸ்டியூட்டான காஃபி அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதோட டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கிறதா வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்ஸ்டியூட் கூட்ஸுக்கு இதுதான் பிரின்சிபல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றுத்துக்கு இன்னொன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இல்லை இன்னொன்றுத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த கூட்ஸ் இருக்குன்னா அது கூட இதுவும் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அகைன் டீ அண்ட் சுகர். ஸோ நம்ம எல்லாருமே டீ குடிக்கணும்னா கண்டிப்பாக அதில் சுகர்னு ஒன்று ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போது டீயோட காம்ப்ளிமெண்ட் குட் சுகர். ஸோ அப்போது இன்கேஸ் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி கூட்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த கிவன் கமாடிட்டியோட ப்ரைஸ் வந்து அதோட டிமாண்ட் வந்து கம்மியாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது டீக்கு வந்து சுகரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, நம்ம ஒரு டீ குடிக்க போகிறோம்னா அந்த டீயோட வந்து காஸ்ட்லியாக தான் ஆகுது, ஏன்னா சுகர் இல்லாமல் நம்ம டீ குடிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இதோட டிமாண்டுன்றது மார்க்கெட்டில் கம்மியாகிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இப்படி தான் வந்து அதோட ரிலேஷன்ஷிப் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நார்மல் கூட்ஸ். ஸோ இந்த நார்மல் கூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, கார், இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக எவ்ரிடேயில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து நம்ம நார்மல் கூட்ஸ்னு சொல்லுவோம். இந்த நார்மல் கூட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்ஸோட டிமாண்ட் வந்து இன்கமோட இன்க்ரீஸ் ஆக ஆக இதோட டிமாண்டே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் போய் ஒரு லோக்கல் சாதாரண ஒரு டிவி வாங்குவீங்க. இதே உங்களோட சேலரி வந்து ஒரு 1 lakh அப்படியே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதோட ஹையர் எண்ட் போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அப்போது உங்களோட இன்கம் அதிகமாக இதோட டிமாண்டுமே அதிகமாகிட்டு இருக்கும். அதுதான் நார்மல் கூட்ஸை பொறுத்த வரைக்கும். இதுவே இன்ஃபீரியர் கூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்ஃபீரியர் கூட்ஸோட டிமாண்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக இந்த இன்ஃபீரியர் கூட்ஸோட டிமாண்ட்ன்றது கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு கெரோசின் எடுத்துக்கலாம். கெரோசின் இல்லை மண்ணெண்ணெய்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை எடுத்துக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட வந்து வருமானம் கம்மியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அதான் லோவஸ்ட் சோர்ஸ் ஆஃப் நம்மளோட எனர்ஜி, இல்லை அது வந்து நம்மளோட ஒரு ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அதை யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் நம்மளோட இன்கம் ஸ்டாண்டர்ட்ஸ் அதிகமாகிடுச்சு, லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், அதோட பெட்டர் ஆல்டர்னேட்டிவ், அதோட ஒரு காஸ்ட்லியான ப்ராடக்ட் தான் நம்ம வாங்க போவோம். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் கூட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இன்ஃபீரியர் கூட்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் இன்கம் இன்க்ரீஸ் ஆக இதோட டிமாண்ட்ன்றது கம்மியாகிடும். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிஃபன் கூட்ஸ். ஸோ இந்த கிஃபன் கூட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதர் ஆல்டர்னேட்டிவ் இல்லாததான் நம்ம கிஃபன் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிஃபன் கூட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன தான் அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் பீப்புள் அதை அதிகமாக தான் கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆனியன் இல்லை டொமேட்டோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிஃபன் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பெருசாக மார்க்கெட்டில் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கிடையாது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போது என்ன தான் மார்க்கெட்டில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே இதோட டிமாண்டுமே இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம கிஃபன் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வெப்லன் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெப்லன் கூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்லன் கூட்ஸ்ன்றது ஒரு மைண்ட் செட் பேஸ்டு கூட்ஸ்ன்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ ஒரு சில பேரோட மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட் வாங்கினோன்னா அதோட குவாலிட்டி தான் சுப்பீரியராக இருக்கும், இல்லை அதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், அது பார்க்கறது ஒரு விஷுவலி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து தேடி போவாங்க. ஸோ எதெல்லாம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கோ அது வந்து நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய இதேமாரி வாங்குவாங்க. ஸோ ஒரு சில பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் இப்போ வாங்குறாங்க இல்லையா. ஸோ மோஸ்ட் ஆஃப் இது வந்து பிராண்ட் கான்ஷியஸாக வாங்குறாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்லன் கூட்ஸில் தான் கணக்காகும். ஸோ இந்த வெப்லன் கூட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் இதோட டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதுவே இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா பீப்புளோட மைண்ட் செட்டே வந்து எக்ஸ்பென்சிவ் கூட்ஸ்ன்றது ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி அப்படின்ற மைண்ட் செட்டில் இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால தான். ஓகேவா. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் கன்சம்ஷன் பேஸில் இப்படி தான் வந்து அதோட ரிலேஷன்ஷிப்ஸும் இருக்க போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே வந்திருக்கு. ஸோ இது ஃப்யூச்சர்லேயே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கைண்ட்லி ஹேவ் வருது. ஸோ நம்ம இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை இது ரெண்டுமே பார்த்துட்டோம். ஸோ அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படின்ற ஒரு பிளேஸ்லாம் நடக்கும். ஸோ மார்க்கெட்டில் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைன்றதை மேட்ச் பண்ணுற ஒரு இடம் தான் மார்க்கெட். ஸோ இப்போ நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது எங்கே போய் நம்ம தேடுவோம், ஒரு மார்க்கெட்டில் தான் தேடுவோம். அந்த மார்க்கெட்டில் தான் வந்து ஒரு ப்ரொடியூசரும் வந்து அவங்க ஒன்று தாங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட டிமாண்ட் அண்ட் சப்ளை மேட்ச் ஆகிற ஒரு இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தான் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மீட். ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மீட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் வான்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. ஸோ போத் வந்து மியூச்சுவலி
இவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க வந்து விற்றுட்டு போயிடுவாங்க. யாரெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அவங்களுக்கு வந்து சப்ளை சைட்லேருந்து வந்து கொடுத்துட்டு அதுக்கு இன் ரிட்டன் அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கிறதா நம்ம வந்து ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும். ஸோ எல்லா மார்க்கெட்டுக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹவு த மார்க்கெட் பிஹேவ்ஸ், இல்லை அந்த மார்க்கெட் எதை பேஸ் பண்ணி நடக்குது, இல்லை எப்படி நடக்குதுன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து அதை வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன மாதிரி கூட்ஸ் அங்கே விற்கிறாங்க, இல்லை என்ன மாதிரி காம்படிஷன் இருக்குது, ஸோ இதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸ் பிரிச்சிருப்போம். ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பர்ஃபெக்ட் காம்படிஷன். இன் ரியாலிட்டியில் பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஒன்று வந்து நெவர் எக்ஸிஸ்ட். பட் ஆல்மோஸ்ட் எல்லா மார்க்கெட்டுமே இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷனை நோக்கி தான் போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து n நம்பர் ஆஃப் பையர்ஸ் இருப்பாங்க, n நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் இருப்பாங்க. அங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கூட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பீப்புளுக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து அங்கே போகிறாங்க, அந்த பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எதில் வேணாலும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷனில் எப்பயுமே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் ப்ரைஸ் கிடைக்கும். அதுமாரி ஒரு ஃபேர் காம்படிஷனுமே இருக்கும். ஸோ எல்லாருமே அவங்களோட கூட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட மெயின் ஃபீச்சர். ஸோ இது மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மோனோபோலி. ஸோ மோனோபோலி அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த மோனோபோலியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல்லர் மட்டும் தான் இருப்பாங்க. நமக்கு தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட்டை அந்த மார்க்கெட்டில் அந்த ஒரு செல்லரை தவிர வேறு யாருமே விற்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறதா நம்ம வந்து மோனோபோலி அப்படின்னு சொல்லுவோம். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ரயில்வேஸ். ஸோ இந்தியாவில் நம்ம ட்ரெயின் ஜேர்னி பண்ணணும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரெயினில் போகணுன்னா அது யார் நமக்கு இது பண்ணுவா? ஒன்லி இந்தியன் ரயில்வேஸால் மட்டும் தான் முடியும். அந்த வேறு எந்த ஒரு ப்ரைவேட் செக்டர் நமக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்போது மார்க்கெட்டில் நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை ஒரே ஒரு செல்லர் மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மோனோபோலி அப்படின்னு சொல்லுவோம். இதே மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்ற ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரான ப்ராடக்ட்டை நிறைய பேர் வைக்கிறது. ஸோ மோனோபோலி அண்ட் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லர் தான் இருப்பாங்க. ஆனால் மோனோபோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லர் தான் இருப்பாங்க. ஆனால் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ராடக்ட்டை நிறைய செல்லர்ஸ் விற்பாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் சோப்ஸு இல்லை டூத் பேஸ்ட்ஸு. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் சிமிலர் ஐட்டம். ஸோ டூத் பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கெமிக்கல் ஃபார்ம்லாம் மாறும், சோப்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கெமிக்கல் ஃபார்ம்லாம் மாறும். பட் ஆனால் உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேம் தான். ஸோ அதுக்கு ஒரு லிமிடெட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே போட்டி போட்டுருப்பாங்க. ஸோ ஒரே மாதிரி விஷயத்தை வேறு நேமில் இல்லை வேறு இதில் வந்து மார்க்கெட் பண்ணி விற்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆலிகோபோலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆலிகோபோலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஃபியூ கம்பெனிஸ் தான் இருக்காங்க, இல்லை ஃபியூ செல்லர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஆலிகோபோலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஒரு கார் மேனுஃபேக்சரர்ஸ், இவங்கெல்லாம் வந்து நம்ம ஆலிகோபோலின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவிலே நீங்கள் கார் மேனுஃபேக்சரர்ஸ்னு பார்த்தா ரொம்ப லிமிட்டடாக தான் இருப்பாங்க, கை விட்டுன்னு இல்லை. ஒரு சில ப்ராடக்ட் இது மட்டும் தான் செல்லர்ஸ் மட்டும் தான் இருக்காங்கன்னா அதுதான் நம்ம ஆலிகோபோலின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்னு எடுத்துக்கிட்டோம்னா டாட்டா, மஹிந்திரா, ஹுண்டாய், மாருதி. ஸோ இந்த மாதிரி ஒரு லிமிட்டடான கம்பெனிஸ் தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் அதை வந்து நம்ம ஆலிகோபோலி அப்படின்னு சொல்லுவோம். இதே டியோபோலி அப்படின்னு சொல்கிறோம்னா ரெண்டு செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. மெயினாக அந்த 2 செல்லர்ஸ் தான் வந்து அந்த இண்டஸ்ட்ரியே இல்லை அந்த மார்க்கெட்டே வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்து நம்ம டியோபோலி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டோம்னா பெவரேஜை பொறுத்த வரைக்கும் பெப்சி அண்ட் கோலா. ஸோ பெப்சி அண்ட் கோகோலா எடுத்துக்கிட்டிங்கன்னா பெவரேஜஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த 2 பேர் தான் இது பண்ணுறாங்களே. ஸோ அவங்களுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன நேம்ஸ் மாற்றி ப்ராடக்ட்ஸ் வைக்கலாம். பட் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பெப்சி இல்லைனா கோகோகோலா இவங்களோட ப்ராடக்டாக தான் ஆல்மோஸ்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரீஸே ரன் ஆகும். ஸோ இந்த 2 கம்பெனி தான் ஃபுல் டாமினேஷன் காட்டுவாங்க. அப்போது இதை வந்து நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டியோபோலி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மோனோப்சோனி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த 3மே பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். ஒன்று மோனோபோலி, இன்னொன்று மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன், இன்னொன்று மோனோப்சோனி. இந்த மோனோப்சோனியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க, ஆனால் பையர்னு பார்த்தா ஒரே ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ அப்போது இங்கே செல்லர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, பட் பையர் ஒன்லி ஒன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா டிஃபென்ஸ். ஸோ இப்போ டிஃபென்ஸ் இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் வாங்குறது யார்? ஒன்லி கவர்மெண்ட் மட்டும்தான். நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய கம்பெனிஸ் என்னென்ன தான் அவங்க பிட் பண்ணாலும் சரி, எவ்வளோ கம்பெனிஸ் இருந்தாலும் அதை வாங்க போகிற ஒரே ஒரு ஆள் கவர்மெண்ட் மட்டும்தான். ஸோ அப்போது மார்க்கெட்டில் ஒரே ஒரு பையர் தான் இருக்காங்க, இல்லை ஒரு சர்டன் பையர் தான் இருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்ம மோனோப்சோனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கன்சம்ஷன் சைடில் எப்படி டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்ன, ஸோ அந்த லா ஆஃப் டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நம்ம ஃபைனலாக இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி. ஸோ இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்டார் இருக்குது. ஸோ அந்த எல்லா செக்டாருமே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த செக்டார்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஃப்யூச்சரில் நம்ம வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு செக்டார் வைஸ் நம்ம படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்டார் ஜிடிபின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அது செக்டார் வைஸ் தான் சொல்லுவோம். ஸோ வந்து ஒரு கவர்மெண்ட் பாலிசிஸ் எது பண்ணாலுமே சரி இந்த செக்டார் வைஸ் தான் பிரித்து கிளாஸிஃபை பண்ணி தான் வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம எக்கனாமிக் ஸ்டடீஸே இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்டார் வைஸ் தான் இருக்கும். அப்போது அந்த என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இந்தியன் எக்கனாமிக் செக்டாரை ஒரு 3 வகையாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. 3 வகையாக நான் சொல்கிறது பேஸ்ட் ஆன் வாட் ஹவ் அப்படின்றத பொறுத்து 3 வகையாக வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுறோன்றதை பொறுத்து. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செக்டார். ஸோ இந்த ப்ரைமரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர், மைனிங், இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இந்த மாதிரி விஷயம் டேரெக்டாக வந்து நம்ம நேச்சரோட தொடர்படுத்தி அங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் டேரெக்டாக எடுத்துக்கிறோம், அதை எடுத்து அப்படியே கன்சியூம் பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம ப்ரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் அக்ரி, ஃபிஷ்ஷிங், மைனிங். ஸோ இதை மைனிங் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரைமரி செக்டாரில் வந்துடும். ஸோ இந்த வேலையை செய்கிற எல்லாருமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் காலர் ஜாப்ஸ் அப்படி பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டார். ஸோ இந்த செகண்டரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு ப்ராடக்டாக விற்கிற செக்டார் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்டரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ரா மெட்டீரியலை வந்து ஒரு ப்ராடக்டாக ஃபினிஷ்டு குரூட்ஸாக இல்லை ஃபினிஷ் ப்ராடக்டாக மாற்றுறாங்க. ஸோ அந்த எல்லாமே செகண்டரி செக்டாரில் வந்துடும். ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி செக்டாருக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டெர்ஷரி செக்டார். இந்த டெர்ஷரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 செக்டாருக்குமே ஒரு சப்போர்ட் மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்ஷரி செக்டார்னு சொல்லுவோம். இல்லைனா இதை சர்வீஸ் செக்டார்னு கூட சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டால் இது வந்து இந்த 2 செக்டாருக்கும் சர்வீஸ் பண்ணுறதுனால இந்த டெர்ஷரி செக்டாரை நம்ம சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவோம். இந்த ப்ரைமரி அண்ட் செகண்டரி செக்டாரை நம்ம ரியல் செக்டார்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த 2 செக்டார் தான் வந்து உங்களுக்கு ரியலாக ஒரு ப்ராடக்டையோ இல்லை ரியலாக ஒரு ப்ரொடக்ஷனையோ வந்து பண்ண போகிறது இந்த ப்ரைமரி அண்ட் செகண்டரி செக்டார். ஸோ இதை வந்து நம்ம ரியல் செக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டெர்ஷரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன், பேங்கிங். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்ஷரி செக்டாருக்குள்ளே வந்துடும். இந்த டெர்ஷரி செக்டாரை சப் கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று குவாட்டனரி இல்லைனா குயினரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குவாட்டனரி ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ சர்வீஸ் செக்டாரில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த எக்ஸ்ப்ளோரேஷன், இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா குவாட்டனரி ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவோம். அதுவே ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கவர்னன்ஸ், இந்த டாப் லெவல் மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, டாப் லெவல் ஆர்கனைசேஷனோட இதெல்லாம் இருக்குது இல்லையா, செட்டப்ஸ்லாம், அதெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயினரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதெல்லாம் டாப் மோஸ்ட் லெவலில் இருக்குது, டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியில் இருக்கோ இதெல்லாம் வந்து நம்ம குயினரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்தியன் எக்கனாமிக் செக்டார் வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு பிரிக்கிறது. இது ஒன் வே ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். அதே மாதிரி இன்னொரு வே ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் ஒர்க் கண்டிஷன். எப்படி நம்ம வந்து ஒரு செக்டாரில் வந்து எப்படி ஒர்க்கை எப்படி இருக்குது, இல்லை ஒர்க்கர்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆர்கனைஸ்ட் இல்லைனா அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2ஆக பிரிப்போம். ஸோ இந்த ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கனைஸ்ட் செக்டார்ன்றது இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு உட்பட்டு அது எல்லாமே ஃபாலோ பண்ணி நடக்கிறதா நம்ம வந்து ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஒரு ரெகுலேட்டட் செக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் லாஸ் இருக்கும் இவங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் வேஜ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், அவங்களுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இந்த ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கவங்களுக்கு இருக்கும். இதுவே அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் வேஜஸ் கிடையாது, ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஒர்க்கிங் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த எந்த ஒரு கேரண்டியுமே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து நம்ம அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்டாக அக்ரி ஒர்க்ஸில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா
இந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸ் தான் வருவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இதே ஆர்கனைஸ் செக்டார்னால் இது ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும். ஸோ அவங்க எல்லாருமே என்ன இதில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு செக்டாரில் வருவாங்க. அதே மாதிரி இன்னொரு வே ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பேசிஸ் ஆஃப் அசட் ஓனர்ஷிப். ஸோ யார் ஓனர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்றத பொறுத்து இந்த செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் ஆர் ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸோ இங்கே பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார். பப்ளிக் செக்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஓன்டு பை த கவர்மெண்ட். ஸோ பப்ளிக் செக்டார்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா திஸ் இஸ் ஓன்டு பை கவர்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஓன்டாக இருந்தால் அதை நம்ம வந்து ப்ரைவேட் பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் ஓன்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51% ஆஃப் ஷேர் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் கிட்டே இருக்கணும். ஸோ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டோம்னா ONGC, NTPC, பாரத் பெட்ரோலியம். ஸோ இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த PSUs எல்லாமே இதில் வந்துடும் அப்படின்னா இந்த பப்ளிக் செக்டார் கீழே வந்துடும். இதுவே அந்த அதர் ஹேண்ட் அந்த ஓனர்ஷிப் வந்து ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல் கிட்டே இருக்குது. அதாவது ஒரு பர்சனல் ஃபேமிலியோ இல்லை ஒரு பர்டிகுலர் மெம்பரோ வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, அவங்க தான் ஓனர் அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா டாட்டா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ரன் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டாருக்குள்ளே ஒரு சில டைமில் நம்ம வந்து நியூஸில் நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம்னு ஒன்று பார்த்துருப்போம், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரைவேட்டைசேஷன். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ப்ரைவேட்டைசேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா பெட்டராக இருக்கும். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு பப்ளிக் செக்டார் ஓன் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை வந்து அவங்க செல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் வந்து நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ONGCயில் கவர்மெண்ட்டோட ஸ்டேக் வந்து ஒரு 100% இருக்குது அப்படின்னா ஒரு 10% ஸ்டேக்கை வந்து விற்கிறாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவே இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்லேயே கவர்மெண்ட் வந்து 100%ல் 51% அபோவ் விற்றுட்டாங்க. ஐ மீன் அதாவது அவங்களோட ஓனர்ஷிப்பே கொடுத்து ப்ரைவேட் கிட்ட மாற்றிட்டாங்க, அவங்க வந்து ஓனர்ஷிப் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து அது ப்ரைவேட் கிட்ட போகுது அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன, போத் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அஸ் வெல் அஸ் ப்ரைவேட்டைசேஷன் இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அவங்களோட ஸ்டேக்கை விற்க தான் செய்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து கடைசி வரைக்கும் அவங்களோட ஓனர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஐ மீன் 51% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து எப்பவுமே கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு ரிமைனிங்கை மட்டும் விற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதை தான் வந்து நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். இதுவே ப்ரைவேட்டைசேஷன்னா அவங்களோட ஸ்டேக்கை கம்மி பண்ணிவிட்டு 51 கீழே கம்மி பண்ணிவிட்டு ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல் கிட்டேயோ இல்லை ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கிட்டேயோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணுறாங்க, ஐ மீன் ஓனர்ஷிப் அவங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அதை தான் வந்து நம்ம ப்ரைவேட்டைசேஷன் சொல்லுவோம். ஸோ ரீசெண்டாக நம்ம பார்த்த டாட்டா அண்ட் ஏர் இண்டியா இது கூட ப்ரைவேட்டைசேஷன் இதில் தான் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் ஓவராலாக நமக்கு செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமியில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸிஃபிகேஷன். ஸோ இது பேஸ் பண்ணி யூபிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே நிறையா வந்திருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 2024 கேட்டிருந்த ஒரு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஷின் தான் இது. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், வித் ரெஃபரன்ஸ் டு த செக்டார்ஸ் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். ஸோ 4 பேர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஹவு மெனி ஆஃப் த பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக எத்தனை பேர் மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் என்னோட ஆன்சராக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டோரேஜ் இது எல்லாமே எதுக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்சரி செக்டாரில் வரும். ஸோ இங்கே செகண்டரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ராங்காக மார்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெய்ரி ஃபார்ம் ப்ரைமரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இது எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைமரி செக்டாரில் வரும். ஸோ அப்போ டெய்ரி ஃபார்ம் அப்படின்றதும் ஒரு ப்ரைமரி செக்டார் ஆக்டிவிட்டி தான். அப்போது ப்ரைமரி செக்டார்ன்றது ரைட்டான கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே எங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனிங்கில் வந்துடும். ஸோ மைனிங் அகைன் டேரெக்ட்லி வந்து ரா மெட்டீரியலோட நம்ம வந்து ஆக்டிவிட்டி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுனால அதுவுமே இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் தான் வரும். பட் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டெர்ஷரி ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் திஸ் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்ட். ஃபைனலாக பாருங்கள், இங்கே வீவிங் கிளாத் செகண்டரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வீவிங் கிளாத்னா என்ன, ஒரு ரா மெட்டீரியலை நம்ம ஒரு ஃபினிஷ்டு கூடாக மாற்ற போகிறோம், ஐ மீன் ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக மாற்றுறோம். அப்போது இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் கீழே வருது இல்லையா. ஸோ அப்போது அதை செகண்டரி செக்டார்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட். அப்போது 2 கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து only 2 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம்.
இந்த கொஸ்டின் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் கான்ஸ்டியூட் ரியல் செக்டார் இன் த எக்கனாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். ரியல் செக்டார் அப்படின்றது ப்ரைமரி அண்ட் செகண்டரி செக்டார். ஸோ இந்த 2 செக்டாருக்குள்ளே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம வந்து ரியல் செக்டார்னு சொல்லுவோம். டெர்ஷரி செக்டாரை சர்வீஸ் செக்டார் ஆர் ஃபினான்ஷியல் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது ரியல் செக்டார்னா இந்த இதில் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்தெந்த ஆக்ஷன்ஸ்லாம் வந்து எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி செக்டாருக்குள்ளே வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார்மர்ஸ் ஹார்வெஸ்டிங் தேர் கிராப்ஸ். ஸோ அப்புறம் அக்ரிகல்ச்சர், பேசிக்கலி அக்ரிகல்ச்சர். அப்போது இட் இஸ் அ ப்ரைமரி செக்டார் ஆக்டிவிட்டி. அப்போது இது ரியல் செக்டார் தான். அப்போது ஃபஸ்ட் ஒன்றுன்றது ஒரு ரியல் செக்டார் ஆக்டிவிட்டி தான். செகண்ட் பாருங்கள், டெக்ஸ்டைல் மில்ஸ் கன்வெர்ட்டிங் காட்டன் இன்டூ ஃபேப்ரிக்ஸ். அப்போது மேனுஃபேக்சரிங் அகைன் செகண்டரி செக்டார். அப்போ ப்ரைமரி அண்ட் செகண்டரி செக்டர் வந்தாலே நமக்கு இங்கே ரியல் செக்டார் தான். அப்போது செகண்டுமே கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கமர்ஷியல் பேங்க் லெண்டிங் மணி டு ஏ ட்ரேடிங் கம்பெனி. ஸோ லெண்டிங் இதெல்லாமே எதுக்குள்ளே வந்துடும், சர்வீஸ் செக்டாருக்குள்ளே வந்துடும், டெர்ஷரி செக்டாரில். ஸோ அப்போது இது வந்து இஸ் நாட் அ ரியல் செக்டார் ஆக்டிவிட்டி. அதேமாதிரி கார்ப்பரேட் பாடி இஷ்யூவிங் ருபி டினாமினேட்டட் பாண்ட் ஓவர்சீஸ். ஸோ பாண்ட் மார்க்கெட்ஸ் இது எல்லாமே இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளோட சர்வீஸ் செக்டார் ஃபினான்ஷியல் செக்டாருக்குள்ளே தான் வரப்போது. எதுவுமே வந்து ரியல் செக்டாரை கன்சிடர் பண்ணாது. அப்போது நமக்கு 1 and 2 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரியல் செக்டார். அப்போ ஆன்சர் A 1 and 2 ஒன்லி. ஸோ இதுவுமே யூபிஎஸ்சியில் கேட்டப்போ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இன்னொரு கொஸ்டின் யூபிஎஸ்சியில் கேட்ட ஒரு கொஸ்டின் பாருங்கள். இது நம்ம கூட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் எப்படி வந்து அதோட மார்க்கெட் டிமாண்ட் வந்து ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும்ன்றது அது பேஸ்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதர் திங்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச், மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் அ குட் இன்க்ரீஸ். ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு கூட்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போது மார்க்கெட்டில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே என்ன ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் ஆஃப் இட்ஸ் சப்ஸ்டியூட் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த கூட்டுன்ற இடத்துல நம்ம வந்து ஒரு டீயாக வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக டீ அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். டீனா ப்ரைஸ் ஆஃப் இட்ஸ் சப்ஸ்டியூட். இன்கேஸ் வந்து காஃபியோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கூட்ஸோட டிமாண்ட்றது இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட். அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ரைஸ் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் இன்க்ரீசஸ். ஸோ டீன்னு எடுத்துக்கிட்டோம், டீயோட காம்ப்ளிமெண்ட் என்ன, சுகர். இன்கேஸ் சுகரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆக போகுது, நம்மளோட டீயோட டிமாண்ட்ன்றது கம்மி தான் ஆக போகுது. ஏன்னா காம்ப்ளிமெண்ட் கூட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நம்மளோட கூட்டுமே வந்து காஸ்ட்லி ஆகிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் கம்மியாகிடும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. தேர்டு, த குட் இஸ் அன் இன்ஃபீரியர் குட் அண்ட் இன்கம் ஆஃப் த கன்சியூமர் இன்க்ரீசஸ். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும். ஒருவேளை ஒரு இன்ஃபீரியர் கூட்டாக இருந்து இன்கம் வந்து ஒரு கன்சியூமரோட இன்கம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அந்த இன்ஃபீரியர் கூட்டோட டிமாண்ட்ன்றது கம்மியாகிடும், அதை வாங்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கெரோசின் கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் ஸ்டேட்மெண்ட்றது தப்பான ஆன்சர். தென் இட்ஸ் ப்ரைஸ் ஃபால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீ இருக்குது, டீயோட ப்ரைஸ் வந்து கம்மியாகுதுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வில் பை மோர். அப்போது டீயோட இப்போது ஒரு வேளை ப்ரைஸ் ஃபால் ஆனாலுமே இந்த கூட்டோட டிமாண்ட்ன்றது இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அப்போது 1 and 4ன்றது இது 2 தான் வந்து ஒரு பேராமீட்டர்ஸ் ஃபார் இன்க்ரீஸ் இன் த டிமாண்ட் ஆஃப் த குட். அப்போது இந்த ஆப்ஷன் ஏன்றது தான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு யூபிஎஸ்சியில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக மேக்ரோ எக்கனாமிக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இது வரைக்கும் ஒரு 3 லெக்சர்ஸில் லெக்சர் 2 and 3 இது 2த்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸில் நமக்கு தேவைப்படுற என்னென்ன பேசிக் கான்செப்ட்ஸ், நமக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்கம். ஸோ நேஷ்னல் இன்கம்னா என்னென்ன பேராமீட்டர்ஸ் மூலமா அந்த நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுவாங்க, என்னென்ன மெத்தட்ஸில் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான செஷன் அது. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் நிறைய கொஷின்ஸ் அந்த டாப்பிக்லேருந்து மட்டுமே உங்களுக்கு பர்டிகுலராக வந்துகிட்டே இருக்கும், ரிப்பீட்டடாகவே வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றின இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸஸ். தேங்க்யூ. Sentimap. You dare to dream, we care to accomplish.